ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து வாடகைக்கு வந்து வீடு பார்த்துட்டு இருந்தோம் திருச்சியில. வாடகைக்கு அப்புறம் தேடினோம். அது வந்து எல்லாமே என்னன்னா ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சனுக்கு வந்துட்டு அபோவ் 6.5க்கு மேல தான் இருந்துச்சு. ஸோ அது பட்ஜெட்குள்ள வராதுங்கிறதுனால நாங்க வந்து லீஸ்க்கு வந்து பார்த்தோம். ஸோ அந்த புரோக்கரும் வந்துட்டு லீஸுக்கு இருக்கு. 3 1/2 லேக்லாம் நல்ல வீடாவே இருக்கு. நான் உங்களுக்கு பார்த்து தரேன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆக போற நிலைமை. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20, 25 டேஸ் தான். அதுக்குள்ள எப்படியாச்சும் வீடு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு எமர்ஜென்சில தான் நாங்க பார்த்தோம். அந்த புரோக்கர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3,00,000க்கு ஒரு வீடு இருக்கு. திருச்சியில மெயின் பிளேஸ்லயே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நாங்களும் போய் வீட வந்து பார்த்தோம். வீட வந்து பார்க்கும்போதெல்லாம் மேலாப்படி வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் போய் பார்த்தாங்க. நல்லா சுண்ணாம்புலாம் அடிச்சு நீட்டா வச்சிருந்தாங்க. மத்தபடி எதுவுமே அவங்க செக் பண்ணவே இல்ல. வீட சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாண அவசரத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1,00,000 வந்து குடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 1,00,000 அட்வான்ஸ் குடுத்துட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அப்புறம் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 1 நாள் 2 நாள் அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ட போய் பார்க்கும்போது, பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வரல. இவங்க போகும்போது மதிய நேரத்துல தான் போயிருக்காங்க. தண்ணி வரல. அப்புறம் தண்ணி வரலங்கவும், சரி இன்னைக்கு தான் வரல போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. அடுத்து ஒரு 2 ஆர் 3 டைம்ஸ் வந்து போகும்போது தண்ணி சுத்தமா வரல. என்ன பிரச்சனைன்னு அங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் மட்டும் தான் தண்ணி வரும். அதுவும் ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் தான் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ரெஸ்ட் ரூம்ல வந்துட்டு தண்ணி வந்து உள்ள போய் தண்ணி வந்து ஊத்துனா உள்ள போகவே இல்ல. இந்த இந்த மாரி இஷ்யூஸ் நெறைய இருக்கும். டோர் சரியில்ல, கிச்சன்ல வந்து விண்டோவே இல்ல. இந்த மாரிலாம் சரியில்லாம இருக்கவும், நாங்க என்ன பண்ணிட்டோம், சரி ஓகே 1,00,000 வந்து நம்ம திரும்பி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு குடுக்க முடியாது அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவும், சரி கல்யாணம் வேற வந்துருச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நாங்க பேசனோம். சரி இல்லாட்டி இத வந்து சரி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஃபர்ஸ்ட் தடவ வந்து சரி நான் கார்பெண்டர வச்சு நான் வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆர் 3 டைம்ஸ் திரும்ப பண்ணப்ப உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதே பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஃபோன வச்சுட்டாரு. அப்புறம் நீங்களே பாருங்க நான் அதுக்கு வந்து அமௌண்ட் குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நாங்க வந்து பார்த்து ரெடி பண்ணி அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்குள்ள போனோம். ஸோ நான் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்குள்ள போறோம். போம்போது பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி சுத்தமா வரலன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து சொன்னாங்க, "இந்த மாரி ட்ரம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க. காலைல 1/2 அன் ஹவர் மட்டும் தான் வரும்." சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா, செவுத்துலலாம் வந்து ஒரு மாரி சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சுருச்சு. அ சரின்னு சொல்லிட்டு படுக்காமேன்னு சொல்லிட்டு, சரி காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கதவு வந்து கிச்சன் கதவுக்கு பக்கத்துல ஒரு நிலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நிலையில இருந்துட்டு, அந்த நிலைய குடஞ்சிட்டு, அந்த ஓட்டையில இருந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எலி வந்து வெளியில வந்துருச்சு. அது வந்து மண் செவுரு ஆக்சுவலி. ஆனா அத பார்த்தா வந்து நீங்க யாருமே நம்பவே மாட்டீங்க. அது மண்ணால கட்டின வீடுன்னு சொல்லிட்டு. மண் செவருக்குள்ள. அந்த மண்ணுக்குள்ள இருந்து நம்ம அந்த காலத்துல மண் செவுருல வந்துட்டு குட்டி, குட்டி பூச்சி, சுளுக்கி மாரி பெருசு பெருசா ஒரு பூச்சி, வண்டுலாம் இருக்கும் பார்த்தீங்களா? எலி வந்ததுலேருந்து அவ்ளோ பூச்சி உள்ள வந்துருச்சு. நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 145 நியர் பை 12, 145 கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த வெளிய எலிய வந்து இது பண்ணிட்டு, அது வந்து ஓட்டையில இருந்துட்டு கல்லு, மண்ணு, சிமெண்ட் எல்லாமே வச்சு அடைச்சோம். அடைச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுத்தோம். படுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப அந்த ஓட்டைய விட்டுட்டு, திரும்ப இன்னொரு சைடு வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? இது அன்னைக்கு போனோம் ஃபர்ஸ்ட் டேவே. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி டே டைம்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல மெயின் மெயின்லயே அந்த மெயின் நடுவுல இருக்க செவுத்துல இருந்துட்டு குடஞ்சு ஓட்ட போட்டுட்டு வெளியில வர பார்த்துச்சு. அப்புறம் தான் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க ஆக்சுவலி இவங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெருப்புக்குலாம் பயப்படும். அதனால நான் தீக்குச்சி, நெருப்பு எது வேணாலும் வச்சேன். அத அசால்ட்டா கையில வாங்கி உள்ள தூக்கி போட்டுருச்சு. துணிய வச்சு எத அடைச்சாலும் எது குடுத்தாலும் அது வந்து அசால்ட்டா வாங்குது ஒழிஞ்சு, பயம்ங்கிறது அதுகிட்ட இல்ல. அப்புறம் அவ்வளோ நேரம் அந்த ஓட்டையில இருந்து வெளிய வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஓட்டுக்கிட்டே கிட்டத்தட்ட 3 ஹார்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணி நின்னுட்டே இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜல்லி, சிமெண்ட் எல்லாமே வச்சு அடைச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நாங்க வந்து அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, ரொம்ப ஹார்ஸா பேச ஆரம்பிச்சுட்டாரு. "நீங்க மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கீங்களா? வேற வேலையே இல்லையா எங்களுக்கு? சும்மா நச நசன்னு தொல்ல பண்ணிக்கிட்டு, படிச்சவங்க தானே நீங்க" அப்படி இப்படின்னு ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி நாங்க வீட்ட காலி பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம், கார்பெண்டர் வந்து அடுத்த நாள் வந்தாங்க.
அடுத்த நாள் வந்து உடைச்சாங்க பாருங்க. நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. சும்மா சின்ன ஓட்டை தான் அது ஆக்சுவலி போட்டிருந்துச்சுன்னு நாங்க நினைச்சோம். உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செவுத்துக்குள்ள அது குடும்பமே நடத்திட்டு இருக்கு. அவ்ளோ பெரிய வலை. ஆக்சுவலா அது வீடே கிடையாது. அது வந்து என்னது எலி குகைன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்ளோ பெரிய ஓட்டை. நீங்க பிக்சர்ல பாருங்க. இதெல்லாம் நாங்க வந்து எடுத்து வச்ச ஃபோட்டோஸு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த அங்கிள் வந்துட்டு சரி பண்ணிட்டு போயிட்டாரு. சரி பண்ணி சிமெண்ட் எல்லாம் பூசிட்டு போயிட்டாரு. அப்பாடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இது பண்ணேன். பண்ணிட்டு அவர் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிமெண்ட்ட பூசினதுக்கு அப்புறமா பூசிட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட தான் இருக்கும். திரும்ப வந்து அந்த பூசின சிமெண்டே அது வந்து என்னன்னா, ஓட்ட போட்டு வெளில வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வருவாரு சொல்லி, திரும்ப வந்து உடைச்சு பார்த்தா, செவுரு ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ். உடைச்சா அந்த வீடே உடைஞ்சிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு உள்ள வந்து ஓட்ட போட்டுருச்சு. இது திருச்சில நாங்க இருந்த வீட்லங்கிறது மட்டும் கிடையாது. திருச்சில நீங்க எந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து எடுத்துக்கிட்டாலுமே, இதே ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் ஓனர்ட்ட சொல்லி பார்த்தோம். அவரு கேட்கவே இல்ல. சரி இந்த பிரச்சனையெல்லாம் கிட்டத்தட்ட நாங்க போய் 10 ஓட்டைக்கிட்ட வந்து அடைச்சிருப்போம். சிமெண்ட் வச்சு. ஓகேங்களா? இப்போ நாங்க மேரேஜ் ஆயி ஃபர்ஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு போறோம். அந்த வீட்ல இந்த மாரி சூழ்நிலை பார்த்துக்கோங்க. சரி இதெல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெஸ்ட் ரூம்ல சுத்தமாவே தண்ணி போகல. அதுக்கு மெயின் ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா, அந்த தண்ணி வர இடத்துட்ட வந்துட்டு, இந்த பேஷன் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு அது அது அந்த கனெக்ஷன் போற பைப்புக்குள்ள எலி வந்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இது எங்களுக்கு தெரியல. ஒரு நாள் வந்து நான் துணி வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தண்ணி நெறைய அங்க வாஷ் பண்ற இடத்துல ஊத்தும்போது, தண்ணி வந்து அந்த பேஷன் உள்ள இருந்து வெளில வந்துருச்சு. ஆக்சுவலி நான் எலின்னு சொல்லி சொல்றேன். சாரி அது அது பேரு எலி இல்ல. பெருச்சாளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எலினாச்சும் ஓரளவு சின்னதா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது பார்க்கும்போதே பயமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சு. ஏன்னா தண்ணி இங்க உள்ள ஊத்தும்போது அந்த பேஷன் உள்ள இருந்து வெளில வந்துருச்சு. ஒரு நாள் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது அந்த இதுல இருந்துட்டு வெளில வந்துருச்சு. அதெல்லாம் எவ்வளவு பெருசு பாருங்க. இந்த அளவுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அந்த வீட்ல. இதெல்லாம் அவர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணா, அந்த ஹவுஸ் ஓனர் 3,00,000 அமௌண்ட்டையும் வாங்கிட்டு, எங்கள ரொம்ப ஹார்ஷா தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் சொல்லி தான் திட்டுனாங்க. சரி பண்ணி பார்க்க சொல்லும்போது. அதுக்கப்புறம் அந்த அந்த பேஷன்ல தண்ணி ஊத்துனா தண்ணி போகவே இல்ல. வேஸ்டேஜ்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. நாங்களும் எவ்வளவோ சொன்னா கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு தான் அந்த கார்பெண்டர் வந்து திரும்ப வந்து சரி பண்ணாங்க. அப்ப நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. அந்த ரெஸ்ட் ரூமுக்கும் அதுக்கும் அந்த பைப்புக்கு இடையில செங்கக்கல்லு, குட்டி குட்டி கல்லு, அது எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிருந்துச்சு அந்த எலி. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாரி இது வந்து உள்ள வந்துட்டு போகுது. இதனால தான் இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கிளீன் பண்ணிட்டு அடைச்சுட்டு போனாங்க. அடைச்சுட்டு போய் 2 டேஸ்லயே திரும்ப அந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சுருச்சு. பிகாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த எலி வந்து உள்ள இருந்துட்டு வர ஆரம்பிச்சுருச்சு. இவ்ளோ இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்ட்ட சொல்றோம். அவர் அப்பயும் காதுலயே வாங்கவே இல்ல. ஆம், இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செவுத்துல இருந்து அங்கங்க திரும்ப வந்து எலி என்ன பண்ணுச்சுன்னா, ஓட்ட போட்டு வெளில வர ஆரம்பிச்சுருச்சு. அது வந்து முன்னலாம் டே டைம்ல சவுண்ட் கேட்கும். பட் ஆனா வெளில இருந்துலாம் வராது. அதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நைட் டைம்ல ஃபுல்லா வந்துட்டு ஒரு எலி கொறிச்சா பரவாயில்லங்க. 4, 5 எலி அட் அ டைம்ல வீட்ட சுத்தியே ஒரே சவுண்டா இருக்கும். பக்கத்து வீட்லலாம் கேட்டா, "இங்க இப்படிதான்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்க வீட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரே ஒரு எலி மட்டும் தான் வந்து ஓட்ட போடுமாம். டே டைம்ல ஓட்ட போட்டு போயிருமாம். ஆனா நாங்க இருந்தது வந்துட்டு அதே ஃப்ளோர்ல லாஸ்ட் எண்டுங்கவும் கொஞ்சம் குப்பையெல்லாம் அந்த சைடு தான் கொட்டுவாங்க. ஸோ லாஸ்ட் எண்டுங்கவும் அந்த இடத்துல தண்ணி யூசேஜ் எல்லாரோட வர பைப் கனெக்ஷன் லாஸ்ட் வீட்டுக்கிட்ட தானே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப தொல்லையா இருந்துச்சு. இத்தனைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடு பார்க்கறதுக்கு அந்த வீடு பார்ப்பாங்க இல்லையா? அந்த புரோக்கருக்கு இந்த 3,00,000க்கு வந்து அவருக்கு 5,000 அமௌண்ட் குடுத்தோம். புரோக்கரேஜ் கூலின்னு சொல்லிட்டு. இது இல்லாம ஃபர்ஸ்ட் தடவ வந்துட்டு அவங்க வந்து இந்த கார்பெண்டர வச்சு நீங்க பாருங்க. நான் அமௌண்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரர் அதனால நாங்க ரெஸ்ட் ரூமுக்கு வந்து 2,500 செலவு பண்ணோம். பிளஸ் அந்த பாத்ரூம் கதவு, கிச்சன்ல இருக்க கதவு இதெல்லாமே வந்து 3,000 ஆச்சு. இந்த புரோக்கர் சார்ஜ் இல்லாம இதுக்கே எங்களுக்கு வந்து எவ்வளவு செலவாச்சுன்னா 5,500 கிட்ட செலவாச்சு. ஓகேங்களா? இது இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 10 ஓட்டைக்கிட்ட அடைச்சிருப்போம். அதுக்கு வாங்கின ஒயிட் சிமெண்ட், அப்புறம் வந்து ஜல்லி, இது எல்லாமே நாங்க ஃபர்ஸ்ட் வந்து போகும்போது பாத்தீங்க அப்படின்னா 3.5 லேக் வந்து உடனே எங்களால ரெடி பண்ண முடியல. ஸோ அதனால என்னோட ஒரு 8 பவுன் நகையை வந்து அடை வச்சு தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் எல்லாமே அந்த சார் கிட்ட கொடுத்தோம். ஓகேங்களா? 3,00,000 அமௌண்ட் பிளஸ் வந்துட்டு என்னது அந்த புரோக்கருக்கான கூலி 5,000 பிளஸ் நாங்க வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 7,000 கிட்ட செலவு பண்ணிருக்கோம்.
ஓகேங்களா? அதாவது 3,80,000 தவிர நாங்க அந்த வீட்ல போய் செலவு செஞ்சதே இல்ல. இது இல்லாம நிம்மதியா ஒரு நாள் கூட அங்க தூங்கியிருக்கவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நமக்கு வந்து அந்த மாரி பழக்கப்பட்டதுன்னா தெரியாது. சரி அத ஏதாச்சும் குறிச்சுட்டு போகுது, வீட்டுக்குள்ள வராது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா கூட நிம்மதியா தூங்கலாம். அது எப்போ வந்து உள்ள இருந்து வெளில வருமோ, அதே ஒரு டென்ஷன்ல எங்க 2 பேத்துக்கும் பயங்கரமா சண்டை வரும். அதுக்குள்ள வந்து குட்டி குட்டி புழு வரும். இப்ப நாங்க 2 பேருமே பெரியவங்களா இருந்ததுனால ப்ராப்ளம் கிடையாது. இதே சின்ன குழந்தை, சின்ன சின்ன பசங்க இருந்தாங்கன்னா, அது எவ்ளோ பெரிய இஷ்யூ. அது நாடா புழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து சாக்கடையில இருக்குது. அது மண் வீடுங்கவும், அந்த மண்ணுக்குள்ளேயே அது வந்து வளரும். அது குழந்தைங்க காதுக்குள்ளலாம் போச்சுன்னா அவ்வளவுதான். டெத் ஆயிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க கிராமத்துல வளர்ந்ததுனால நான் சொல்றேன். இவ்ளோ இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா அவர் வந்து கேட்கவே இல்ல. லாஸ்ட்ல வந்து நாங்க ரொம்ப சண்டை போட்டு தான் அந்த வீட்ல இருந்து நாங்க வெக்கேட் பண்ணிட்டு வெளில வந்தோம். ஆ இது வெளில வந்ததுக்கு அப்புறமும் நாங்க ஏப்ரல் மந்த் வந்து வீடு காலி பண்ணோம். அப்பவுமே அந்த அவர் வந்துட்டு அமௌண்ட்ட குடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் ஆகி கெஞ்சினோம் ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி அவ்ளோ சண்டை இதனாலேயே வரும். கெஞ்சி கால்ல விழாத தடவை கெஞ்சி அதுக்கப்புறம் நான் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன். டெய்லியும் ஃபோன் பண்ணுவேன். பிளாக் பண்ணிருவாரு. ஃபோனை எடுக்கவே மாட்டாரு. நீங்க வீட காலி பண்ணிட்டு இன்னொருத்தவங்க வந்தா தான் நான் உங்களுக்கு அமௌண்ட் குடுப்பேன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. ஏன்னா எங்கனாலயும் அந்த வீட்ல திரும்ப இருக்க முடியல. நைட்டு ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கவும் இல்ல. இவ்ளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். 2 பேத்துக்கும் சண்டை வரும். நாங்க அந்த வீட்ட விட்டு காலி பண்ணி வெளியில வந்தா போதுங்கிற அளவுக்கு நாங்க வெளில வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு தான் அந்த ஆளு வந்து அமௌண்ட் போட்டு விட்டாரு. அந்த அமௌண்ட்லயே வந்துட்டு நாங்க அந்த கார்பெண்டர் அண்ட் அந்த வுட்டுக்கு சரி பண்ணதுக்கு, அந்த பாத்ரூம்க்கு கிளீன் பண்றது, சரி பண்றதுக்கு அதுக்கெல்லாம் அவரு ஒரு அமௌண்ட் கூட குடுக்கவே இல்ல. கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? "நான் உங்கள சரி பண்ண சொன்னேனா? நீங்க என்ட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே!" அப்படின்னு சொல்லி அந்த ஆளு வந்து பேசிட்டாரு. அவர்ட்ட சொன்னதுக்கு அவரு எந்த வித ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்ல. "இதே உங்களுக்கு பொழப்பா? இதே உங்களுக்கு வேலையா போச்சா?" அப்படின்னு சொல்லி திட்டினாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நாங்க லாஸ்ட்ல வந்து கேட்கும்போது அவரு குடுக்கவே இல்ல. ரொம்ப கீழ்த்தனமா, மட்டமா எங்கள்ட்ட பிஹேவ் பண்ணாங்க தெரியுமா? அவ்ளோ ஒரு இதா ஏன்னா நாங்க தான் அமௌண்ட் குடுத்தோம். என்னமோ நாங்க அவர்ட்ட வந்து இது பண்ண மாரி, அவ்ளோ ஒரு ஹார்ஷா பிஹேவ் பண்ணாரு. ஏன்னா பாண்ட் குடுத்துட்டோம். நான் நெனச்சேன் 2 வருஷத்துக்கு கூடயே நாங்க 2 வருஷத்துக்கு பாண்ட் போட்டுருந்தோம். 1,50,000 அமௌண்ட். நான் நெனச்சேன் இந்த பாண்ட வச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு அமௌண்ட் குடுக்கலாம். நீங்க எங்க கேட்டு நீங்க கோர்ட்டுக்கே நீங்க எங்க வேணாலும் போங்க. என் பக்கம் தான் செல்லும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷா பேசினாரு. நமக்கு நம்ம கஷ்டம். எப்படியும் பணத்த எப்படியாச்சும் நல்லபடியா வாங்கணும்னு சொல்லிட்டு, நான் கெஞ்சி ரொம்ப போராடி தான் இந்த அமௌண்ட்ட வாங்குனேன். ஓகேங்களா? ஏன் இத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு வீடு பார்க்கும்போது, திருச்சி எங்கேயுமே அ நீங்க வீடு பார்க்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோரா பார்த்தீங்க அப்படின்னா, அது புது பில்டிங்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அது புது பில்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். புது பில்டிங்கா இருந்தாலுமே வந்துட்டு இந்த சைடு வந்து என்னன்னா, ட்ரைனேஜ் இருக்கனால எலி கம்பல்சரி வருது. ஓகேங்களா? அது மண் செவுரா? உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து ஃபெசிலிட்டி இருக்கா? தண்ணி உள்ள போகுமா? ஏன்னா நாங்க பாத்ரூம பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் ஒழிஞ்சு, தண்ணி திருவிலாம் உள்ள தண்ணி ஊத்தி நாங்க பார்க்கவே இல்ல. அந்த மிஸ்டேக்லாம் நீங்க பண்ணாதீங்க. நாங்க எங்களுக்கு அவ்ளோ லாஸ் அங்க போயிட்டு. நகைக்கு வட்டி கட்டி, அது 4 மாசத்துக்கு. பிளஸ் இது ரொம்ப மன உளைச்சலா இருந்துச்சு. அது நாங்க வாடகைக்கு இருந்தா கூட குடுத்துருக்க அட்வான்ஸ வாங்கிட்டு நாங்க பாட்டுக்கு காலி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாரி நீங்க லீஸுக்கு போற மாரி இருந்தா, அந்த ஓனர பத்தி நல்லா விசாரிச்சுக்கோங்க. காலி பண்ணும்போது அந்த ஆளு அமௌண்ட் ஒழுங்கா குடுப்பாரா? பிளஸ் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. திருச்சிய பொறுத்தவரைக்கும் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. எலி ப்ராப்ளம் நெறைய இருக்கு. தேங்க் யூ சோ மச். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாரி அனுபவம் இருந்தா ஷேர்